தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையில் தேவன் கொடுத்த இந்த வாய்ப்பிற்காக நான் அவருக்கு மனதார நன்றி பலிகளை ஏறெடுக்கிறேன். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு? தேவன் நிச்சயமாகவே பேச போகிறாருன்னு உறுதியாக நம்புறீங்களா? ஆமேன், ஆமேன். தேவன் தாமே நம்மோடு கூட பேசுவாராக. எந்த மாமிசத்தின் மூலமாக வரக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லை வரக்கூடிய சில காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு தேவன் நம்மோடு கூட முகமுகமாய் பேசும்படியாய் இந்த வேளையில் இந்த வேலையை நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிரசன்னருடைய ஆளுகை மட்டும் நமக்குள்ளாக காணப்படும்படியாய் நான் இந்த வேலையில் ஒப்பு கொடுக்குறேன். இந்த நாளில் நான் நம்மளுடைய ஒரு தேவ வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்காக நான் எடுத்திருக்கிற எனக்கு தேவன் கொடுத்த அந்த வார்த்தையானது பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். என்னவெனில், சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தயப் பொருளாய் இலக்கை நோக்கி தொடருகிறேன். இந்த வார்த்தைக்காக நம்ம தேவனை நோக்கி பார்ப்போம். ஏசப்பா, நீங்கள் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. ஆவியானவரே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது அப்பா, அதற்குள்ளாக மறைந்து கொடுக்கக்கூடிய அப்பா அந்த மறைப்பொருள்களை எங்களுக்கு விளக்கி எங்களுக்கு என்ன காரியத்தை நீர் கூற விரும்புகிறீரோ அந்த காரியத்தை நாங்கள் முழுமையாய் பெற்றுக்கொள்ளும்படி இந்த வேளையில் நீர் தாமே பேசும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவனுடைய பிரசன்னம் முற்றிலுமாய் இந்த பகுதியை ஆளுகை செய்யட்டும். அதனை நாங்கள் பகிர்ந்து கொள்ளும் பொழுது கர்த்தருடைய தகப்பனை சத்தம் ஒலிக்கும்படியாய் கர்த்தருடைய சத்தம் ஒலிப்பதோடு அது இருதயத்தை துளைக்கத்தக்கதாய் தகப்பனே எங்களுக்குள் கடந்து வரும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவ ஆவியானவர் தாமே எங்களை மூடி மறைத்து நீர் வெளிப்படும்படியாய் ஒப்பு கொடுத்து இந்த வேளையில் இந்த பகுதிக்குள்ளாக நாங்கள் கடந்து போகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தைக்கு போகிறதுக்கு எனக்கு ரீசன் என்ன அப்படின்னா, என்னுடைய இந்த வார்த்தைக்குரிய தலைப்பு பிரேக் த்ரூ டு எக்ஸலன்ஸ். பிரேக் த்ரூ டு எக்ஸலன்ஸ் அப்படின்னா அது ஒரு சிறப்படைவதற்கான முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இது ரொம்ப அந்த பிரேக் த்ரூ டு எக்ஸலன்ஸுன்றதே ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சப்ஜெக்டாக தான் நான் இதை பார்க்குறேன். இந்த பர்டிகுலராக இந்த வசனத்தின் மூலமாக பவுல் நம்மளோட பேசுகிறப்போ, அதாவது முன்னேற்றத்திற்கான எக்ஸலன்ஸுக்கான அந்த சாரத்தை ரொம்ப அழகாக வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்குது. இது வேறு சூழ்நிலையில் சொல்லப்பட்டதாக இருந்தால் கூட நான் இதை அப்ரோச் பண்ணுறது விதம் வேறு ஒரு காரியத்தை ஆண்டவர் எனக்கு கனெக்ட் பண்ணி கொடுத்தாங்க. அதன் மூலமாக தான் இந்த வார்த்தைகளை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இதில் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, கடந்ததை விட்டுட்டு தீர்மானத்தோடு நாம் முன்னே செல்லணும். அந்த தீர்மானத்தோடு முன்னே செல்லும் பொழுது அவர் தேவனுடைய அழைப்பை பெற்றவர்களாய், தேவனுடைய சித்தத்தை அறிந்தவர்களாய், தேவனோடு கொண்டுள்ள உறவை நல்ல மையப்படுத்தி நாம் கடந்து செல்லும் பொழுது இந்த எக்ஸலன்ஸை நம்மளால் அடைய முடியும். அப்படிங்கிறது தான் இந்த வார்த்தைகளை நான் இந்த இடத்துல ஒரு மேற்கோளாக எடுத்துக்கிட்டேன். ஆனால் ரொம்ப முக்கியமாக நான் இதில் இந்த பிரேக் த்ரூ டு எக்ஸலன்ஸ் அப்படின்னு சொல்கிறப்போ இது எந்த பகுதியை நம்ம எடுத்து நம்ம ரொம்ப டீப்பாக நம்ம போக போகிறோம் அப்படின்னா, ஜெனசிஸில் ஆதி ஆகமத்தில் நிறைய வசனங்கள் இருக்குது. அது ஒரு பேசேஜை தான் படிக்க போகிறோம். நான் ஃபுல்லாக வாசிக்க போகலை. ஒரு கதை மாதிரி நம்ம சொல்லிவிட்டு அதன் மூலமாக கர்த்தர் நம்ம கூட என்ன பேச விரும்புகிறாரு அப்படின்ற கூடிய காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 37 42 வரைக்கும், அதே போல் 45-50 இதுக்குள்ளார இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு போகிறதுக்கு முன்னால் இந்த 2 விஷயம் பார்த்தோம் இல்லையா? பிரேக் த்ரூ எக்ஸலன்ஸ், பிரேக் த்ரூ டு எக்ஸலன்ஸ் அப்படின்ற 2 விஷயத்தை பார்த்தோம். அப்போ இந்த பிரேக் த்ரூ அப்படிங்கிறது எல்லாருக்கும் நமக்கு தெரியும். ரொம்ப அழகாக சொல்லணும்னா, பிரேக் த்ரூ ஒரு விஷயத்தில் நமக்கு ரொம்ப டீப்பாக தடங்கல்கள் இருக்குது, நமக்குள்ளார நிறைய காரியங்கள், அதாவது முன்னேற்றத்தை தடை பண்ணக்கூடிய விதத்தில் ஏதாவது விஷயங்கள் நமக்கு முன்பாக நடந்து கொண்டு இருக்குன்னா, அதாவது அந்த சூழ்நிலையிலேயோ இல்லை ரொம்ப நம்ம அதிலிருந்து
அந்த அந்த காரியத்தை தூக்கி வச்சுட்டு நம்ம அதை கடந்து செல்வது என்பது நிறைய முடியாத காரியமாக இன்றைய சூழ்நிலையில் பலருக்கு காணப்படலாம். அது பொருளாதார ரீதியான பிரேக் த்ரூவாக இருக்கலாம், இல்லை நம்மளுடைய வேலையில் அலுவலக காரியங்களில் இருக்கக்கூடிய பிரேக் த்ரூவாக இருக்கலாம், இல்லை ஒரு திருமண வாழ்வில் இருக்கக்கூடிய ஒரு பிரேக் த்ரூவாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு படிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பிரேக் த்ரூவாக இருக்கலாம். நிறைய காரியங்கள், நிறைய சூழ்நிலைகள் ஊடாக தான் நம்ம எல்லாருமே கடந்து போகிறோம். அப்போ அந்த கடந்து செல்லக்கூடிய நிலைகளில் நிறைய தடைகள் இருக்கலாம். அப்போ அந்த தடைகளை பிரேக் பண்ணி நம்ம அதில் கடந்து செல்வது அப்படிங்கிறது ரொம்ப கடினமான காரியமாக இருக்குது. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம வந்து அன்றாட நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் இருக்குது. சின்ன சின்ன விஷயங்களை பற்றி நான் பேசலை, ரொம்ப பிரம்மாண்டமாக மலை போல் எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்கிறோம். இந்த பிரச்சனையிலலாம் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது நான் என்ன கடந்து செல்கிறேன்றது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவ்வளோ கடினமான பாதையினோட நான் நடந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய நிலைகளில் ஈவன் பிரேக் த்ரூங்கிறது சில நேரத்தில் நம்ம என்ன சொல்கிறது, தேவனுக்குள்ளாகவோ இல்லை இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள் வேறு சில அதாவது ஒரு அமைதலான ஒரு சூழ்நிலை நோக்கி ஒரு ஆன்மீக பயணத்தில் நான் போகிறேன், அதுக்குள்ளார நான் வந்து என்னால் கடந்து செல்ல முடியலை அப்படின்னக்கூடிய காரியங்கள் உள்ளவங்களாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த அந்த விஷயத்தை பிரேக் த்ரூ பண்ணுறது அப்படிங்கிறது கடினமானு நாம் நினைக்கிறோம்ல, அது கடினம் கிடையாது. தேவன் நம்ம பட்சத்தில் இருக்கும் பொழுது, தேவன் நமக்குள்ளாக இருக்கிறப்போ அதை பிரேக் பண்ணி த்ரூ பண்ண முடியும். அப்படிங்கிறது தான் இன்றைய இருக்கிற தினத்தில் காலை வேளையில் தேவன் நமக்கு அந்த வார்த்தையின் மூலமாக உற்சாகப்படுத்துகிறார். இந்த வசனங்கள் நான் சொன்னேன் இல்லையா ஜெனசிஸ்லன்னு, அதை நம்ம வேத வாக்கியத்தில் அந்த அந்த காரியங்களை நம்ம ஆராயும் பொழுது நீங்கள் இன்னும் அதிகமாக அதுக்குள்ளே என்ன இருக்குது, அந்த ஆழங்கள் என்ன, அது எப்படி அவங்க கடந்து வந்தாங்க அப்படின்றத நம்மளால் நல்லா பார்த்துக்க முடியும். ஸோ அந்த ஒரு பயணத்தில் நம்ம போகும் பொழுது இந்த மாதிரியாக ஒரு பிரேக் த்ரூ அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிரேக் த்ரூ பண்ணணும் அப்படின்றதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவது நம்பிக்கை ஃபெய்த்துன்றதை நம்ம நிறைய பாஸ்டர் வந்து நிறைய மெசேஜஸ் மூலமாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஃபெய்த் வந்து என்ன அப்படின்றது. அப்போ நம்பிக்கை அப்படிங்கிறத வந்து ரொம்ப மூலதனமாக இந்த பிரேக் த்ரூக்கு நம்ம வைக்க வேண்டியிருக்கு. இன்னொன்று ஒபீடியன்ஸ் பற்றி பேசியிருக்கிறாங்க, கீழ்ப்படிதல். அந்த கீழ்ப்படிதலையும் நம்ம வந்து முக்கியமான ஒரு அங்கமாக சாராம்சமாக இந்த பிரேக் த்ரூவுக்கு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்ததாக தேவனோட தலையீடுன்னு கூட சொல்லலாம். தேவன் நமக்குள்ளாக இருக்கிறதன் மூலமாக இந்த பிரேக் த்ரூவை வந்து நம்ம சரிவர நம்ம செய்ய முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து பிரேக் த்ரூவுக்கான ஒரு சின்ன டெஃபினிஷனோட நான் அடுத்ததாக எக்ஸலன்ஸ்னால் என்ன, ஏன்னா இது ரெண்டையும் பார்த்தோன்னா தான் நம்ம அடுத்ததாக நம்ம போகக்கூடிய அந்த ஜெனசிஸ் பகுதியில் என்ன நடந்தது அப்படின்றத நம்ம நல்லா ரிலேட் பண்ண முடியும். ஸோ எக்ஸலன்ஸ் அப்படின்னோன்னா இந்த பிரேக் த்ரூன்றது முன்னேற்றத்திற்கான ஒரு வாய்க்காலாக நம்ம பார்க்குறோன்னா அது எதுக்கு அப்படின்னா ஒரு சிறப்பான தன்மையை அடையணும் அப்படிங்கிறது தான். இது வந்து நமக்கு நிறைய பேர் இங்கே இருக்கக்கூடியவங்களோ இல்லை இதை பார்க்கக்கூடியவங்களுக்கோ என்ன பெருசாக எக்ஸலன்ஸில் நீங்கள் கொடுக்க போகிறீங்க, எனக்கு தெரியாத எக்ஸலன்ஸா அப்படின்னு மனசுக்குள்ளே நம்ம நினைக்கலாம். ஏன்னா நம்ம கடந்து வந்த பாதைகளில் ஸ்கூலில் இருந்தே எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, வெரி குட் எக்ஸலன்ஸ்னு 5 ரேங்கிங் போட்டு சொல்லுவாங்க. இல்லை அன்றாட சம்பாஷணைகளில் ஏதோ ஒரு விதத்தில் ஒவ்வொரு நாள்லேயும் நம்ம வந்து இந்த வார்த்தையை ஏதோ ஒரு விதத்தில் நம்ம கேட்குறோம், நம்மளை சொல்லியோ இல்லை நம்ம யாருக்கோ சொல்கிறதையோ நம்ம பார்க்குறோம். அதனால் நமக்கு அதோடைய பொருள் தெரியாது அப்படிங்கிறது கிடையாது. இருந்தால் கூட இதை நீங்கள் வந்து ஒரு நினைவூட்டுதலாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு நேரமும் நம்மளை ரெஃப்ரெஷ் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ இந்த சிறப்பு அப்படிங்கிறது எப்படி பிரேக் த்ரூ இருக்குதுன்னு நான் சொன்னனோ அதே மாதிரி இந்த எக்ஸலன்ஸ் அப்படின்றதையும் நாம் கடந்து வரக்கூடிய ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்மளுடைய வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டிய ஒரு முக்கியமான அம்சமாக இது அதில் குவாலிட்டியாக இது நம்மளுடைய வாழ்க்கையில் இது காணப்படுதுன்னு சொல்லலாம். இதில் வந்து நான் கூகுளில் கொஞ்சம் சர்ச் பண்ணேன் எக்ஸலன்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஃபரன்ஸ் பார்க்கலான்னு பார்க்குறப்போ அதுக்கு என்ன வரையறை அப்படின்னு பார்க்குறப்போ அந்த சிறப்பு என்பது அகத்தின், அதாவது உள்ளுக்குள்ளே நம்மளுடைய இருக்கு இல்லையா, உள்ளகம் இருக்குல்ல, இருதயம், அந்த இருதயத்தின் நேர்மையை குறிக்கிறதா இருக்குதான். அதோடைய உண்மையான
மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆழ்ந்த உணர்வின் வெளிப்பாடு அப்படின்றாங்க. அதாவது நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த உள்ளான விஷயத்தை வந்து வெளிப்படுத்தக்கூடிய இதாக தான் இருக்குன்னு. அதாவது ஒரு பழமொழி கூட தமிழில் இருக்குது, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அகம்ங்கிறது அந்த உள்ளான விஷயம். அப்போ அந்த உள்ளுக்குள்ளே நமக்கு அந்த எக்ஸலன்ஸ் இருக்குது. அந்த எக்ஸலன்ஸ் வந்து அது மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. அந்த மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம வந்து வெளிப்படுத்தும் பொழுது அந்த எக்ஸலன்ஸ் வந்து நம்மளால் அனுபவிக்க முடியுது, இல்லை பலர் வந்து அதை பார்க்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து இந்த பிரேக் த்ரூ அப்படிங்கிறது தொடர்ந்து நம்ம கன்சிஸ்டண்ட்டாக நம்ம அதை கடந்து செல்கிறப்போ நம்மளால் அந்த எக்ஸலன்ஸை நம்ம அடைய முடியும் அப்படின்னு. அப்போ அந்த எக்ஸலன்ஸோடைய பண்புகள் அப்படின்னா ஒரு ஹையர் ஸ்டாண்டர்ட். அதாவது நிறைய நேரத்தில் நம்ம கேட்டிருப்போம், ஹி ஹேஸ் செட் த பார் ஸோ ஹை அப்படின்வாங்க. நம்மளுடைய என்ன சொல்கிறது, நம்மளுடைய அந்த சிறப்புத்தன்மையினுடைய நிலையை வந்து ரொம்ப ஹையஸ்ட் ஸ்டாண்டர்டில் வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி அலுவலக காரியங்களில் இருக்கலாம், இல்லை நீங்கள் படிக்கக்கூடிய அகடமிக் இன்ஸ்டிடியூஷனில் இருக்கலாம், இல்லை ஊழியங்களில் இருக்கலாம். அதாவது ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை செய்ததற்கு மேலாக ஒரு காரியத்தை நம்ம செய்யும் பொழுது அதுதான் செட் த மார்க் ஸோ ஹை அப்படின்னு சொல்கிறது. அதை நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி உள்ள விஷயத்தை தான் நம்ம வந்து எக்ஸலன்ஸ்ன்னு சொல்கிறோம். அதுக்கு கண்டிப்பாக ரொம்ப அர்ப்பணிப்பு தேவை. சும்மா கடந்து சாதாரணமாக எக்ஸலன்ஸ் வந்துடுமா? நம்ம உழைக்கும் பொழுது தான் அதற்குரிய பலனை வந்து நம்மளால் பார்க்க முடியும். அப்போ அந்த அர்ப்பணிப்போடு நம்ம வந்து செய்கிறப்ப தான் அதை நம்ம எடுத்துக்க முடியும். அதே மாதிரி அந்த நோக்கம் வந்து தெளிவாக நான் இலக்கை நோக்கி அடைகிறேன். இப்போ பவுல் இந்த இடத்துல சொல்கிறார் இல்லையா, நான் இலக்கை நோக்கி அந்த பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டான இலக்குன்றப்போ ஒரு குறிக்கோள் கண்டிப்பாக இருக்கும். அந்த குறிக்கோளை நோக்கிய பயணத்தில் நீங்கள் போகும் பொழுது தான், அது கன்சிஸ்டண்ட்டாக போகிறப்ப தான் அந்த எக்ஸலன்ஸை வந்து நம்ம அடைய முடியும். அதே நேரத்தில் சின்ன சின்ன விஷயத்தில் கூட அதில் எப்படி நம்ம வந்து கவனம் செலுத்துகிறோம். ஏன்னா எக்ஸலன்ஸுன்னு ஒருத்தர் போகும் பொழுது அதை எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டே போனோன்னா தான் நம்மளால் அதை அடைய முடியும். ஸோ நம்ம 2 விஷயம் பார்த்துருக்கோம். பிரேக் த்ரூனா என்ன, எக்ஸலன்ஸுனா என்ன. இந்த பிரேக் த்ரூவுக்கும் எக்ஸலன்ஸுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்குது. ஏன்னா ஒரு எக்ஸலன்ஸ் அடையணுன்னா நீங்கள் கடினமான சில காரியங்களை உடைச்செறிஞ்சிட்டு தகர்த்துட்டு தேவ பலனோடு நம்ம கடந்து செல்லும் பொழுது அதை நம்ம அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்குறோம். சரி, இந்த மாதிரி பார்க்கும் பொழுது இதில் இப்போ இந்த கரண்ட் சூழ்நிலையிலேருந்து நம்ம அந்த ஒரு நம்பிக்கையோடு நம்ம கடந்து போகிறது தான் நம்ம வந்து பார்க்கணுன்னு சொல்கிறோம். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இதை பார்க்குறப்ப 4 விதங்களில் இந்த டெஃபினிஷன் நான் சொல்லிட்டேன் இல்லையா, இதை வந்து 4 பகுதிகளாக நம்ம வந்து பார்க்கலாம். அதாவது எக்ஸலன்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது காணப்படாததை காணுதல், சீயிங் த அன்சீன் அப்படின்னு சொல்லுவோம். காணப்படாததை காணுதல். முடிவு, அதாவது பிகின் வித் அன் எண்ட் இன் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. முடிவை மனதில் கொண்டு துவங்குதல் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தடைகளை முறித்து செல்லக்கூடிய நிலைத்தன்மை, அதாவது கன்சிஸ்டண்ட்டாக ஒரு சஸ்டெயின் பண்ணி நம்மளோட எஃபர்ட்டை கொண்டு போகிறது. அடுத்ததாக சிறப்போட நம்ம வந்து அதை ஷைன் ஆகிறது, பிரகாசிக்கிறது. அப்போது ஷைன் வித் எக்ஸலன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 4 காரியங்கள் மையப்படுத்தி நம்ம காணப்படுது. இப்போ இந்த 4 காரியத்தில் வரும்பொழுது எப்படி வந்து ஜெனசிஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, யோசேப்பு ஆதியாகமத்தில் வரக்கூடிய யாக்கோபுடைய ராகேலோட பிள்ளை தான் ஜோசப் இல்லையா. அந்த ஜோசஃபினுடைய காரியங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம வந்து எபிரேயர் 11:1 கொஞ்சம் வாசிக்கலாமா? எபிரேயர் 11:1. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது அப்படின்றத பார்க்குறோம். இதுதான் வந்து சீயிங் த அன்சீன், அதாவது காணப்படாததை காண்பது அப்படிங்கிறது அதுதான். இப்போ இந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா ஆதியாகமத்தில் வரக்கூடிய அந்த யோசேப்பினுடைய ஸ்டோரியை நம்ம ஒரு கணம் கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா, அவனுக்கு வந்து யோசேப்பு வந்து நல்ல என்ன சொல்கிறது,
கனவு காணக்கூடிய ஒரு ஒரு மனுஷர் இல்லையா. சின்ன பையனாக இருந்தால் கூட அந்த கனவு காணக்கூடிய ஒரு நபராக இருக்கிறான். அந்த தரிசனம் காணக்கூடிய நபராக இருக்கிறாப்புல. அந்த தரிசனம் காணக்கூடிய ஒரு நபர் என்ன அப்படின்னா, அவர் வந்து தன்னுடைய சகோதரர்கள் எல்லாமே வந்து அவரை நோக்கி அவர் வந்து ஒரு தரிசனம் பார்க்குறாரு இல்லையா. அந்த தரிசனத்தில் வந்து அந்த தரிசனத்தை வந்து அவர் வந்து எல்லார்கிட்டையும் வந்து சொல்கிறார், இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் என்னைய சேவிப்பீங்க, ஏன்னா அந்த நெற்பயிர்கள் எல்லாம் சாய்ந்திருக்க கண்டேன். அது வந்து என்ன காணுது அப்படின்னா, நான் வந்து ஒரு நல்ல ஒரு நிலையில் இருப்பேன், நீங்கள்லாம் என்னை வணங்குற மாதிரி நான் ஒரு தரிசனம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த சகோதரர்களுக்கு, இவர் தான் கடைக்குட்டி, அதனால சகோதரர்களுக்கு எல்லாருக்கும் என்ன வந்துருச்சு, கோபம் வருது. அந்த கோபம் வந்த உடனே வந்து இவனை ஏதாவது பண்ணிடணும், என்னது இவன் எப்படி இப்படி சொல்கிறான் அப்படின்னுட்டு இவன் தாய் தகப்பனுக்கு கூட வந்து அந்த கேட்ட உடனே ஈவன் அவங்க கூட தாய் தகப்பன் கூட என்னை வந்து சேவிக்க போகிறாங்க அப்படின்றப்போ ஒரு இயல்பான ஒரு கோபம் வரும் இல்லையா. அந்த கோபம் வந்து வந்தது. அந்த கோபம் வந்து அவனை வந்து விற்கக்கூடிய அளவுக்கு போயிடுச்சு. அதாவது ஒரு அடிமையாக அவனை விற்கக்கூடிய அளவுக்கு போயிட்டு அதே இதை வந்து தகப்பனிடத்தில் போய் மாற்றி சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி அவன் செத்துட்டான், மிருகம் அடித்து செத்துட்டான் அப்படிங்கிறத வந்து அவனுக்கு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து இது வந்து நடக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவன் எகிப்தில் போனப்போ எகிப்தில் வந்து அவன் ஓரளவு நல்லா வந்து கனெக்ட் ஆகி அவன் மேலே அபாண்டமாக பழியை சுமத்தி மனைவி அவனை சிறைச்சாலைக்குள்ளே போட்டுடுறாங்க. அப்போ சிறைச்சாலையிலேருந்து திரும்பி ரொம்ப காலம் அவன் வந்து அந்த சிறைச்சாலைக்குள்ளேயே வாசம் பண்ணுறான். அதுக்கப்புறமா ஒரு சூழ்நிலையில் தேவனுடைய திட்டத்தின்படி அவர் பார்வோனுக்கு வந்து சில காரியங்களை வெளிப்படுத்துகிறப்ப அந்த தரிசனங்களுக்கான சொப்பனங்களுக்கான விளக்கத்தை வந்து பார்வோனுக்கு தெரியாதனால அதை விளக்கும் பொருட்டாக இவரை வந்து கொண்டு வர்றாங்க. நான் சுருக்கமாக சொல்கிறேன், நான் ரொம்ப வந்து எலாபரேட்டாக நான் போகலை, ஏன்னா நம்ம ஒவ்வொரு பகுதிகளிலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த மாதிரி போகிறாங்க. போனதுக்கப்புறம் இவர் வர்றாரு. வந்ததுக்கப்புறம் அந்த எகிப்து தேசத்துக்கே அதை வந்து விளக்குறாரு. தரிசனத்தோட சொப்பனத்தினுடைய பொருளை வந்து விளக்கும் பொழுது அவன் அந்த நாட்டுக்கே கவர்னராக வந்து வைக்கிறார். யார்? பார்வோன். ஏன்னா எல்லாத்தையும் நீங்கள் வந்து நீங்களே எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பிரதான நபராக வைக்கும் பொழுது அதை என்ன சொல்லலாம்னா நம்ம ஈக்குவேட் பண்ணலாம், ஒரு கவர்னராக வைக்கிறாரு. ஏன்னா அந்த ஆளுநராக அந்த எகிப்து தேசம் முழுமைக்கும் வைக்கிறார். அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த விஷயத்துக்குள்ளாக நம்ம பார்க்குறப்போ அந்த பேசேஜில் நான் முதல்ல வந்து நான் சொன்னேன் இல்லையா, அதாவது தரிசனம் பார்த்தான் அப்படிங்கிறது. யோசேப் வந்து தரிசனம் பார்த்தது அந்த எக்ஸலன்ஸில் நான் முதல் காரியமாக என்ன சொன்னேன், சீயிங் த அன்சீன் அப்படின்னுட்டு. அப்போ தேவனோட நாம் நடக்கும் பொழுது தேவன் நமக்கு என்ன திட்டங்களை வச்சிருக்கிறாரோ அந்த திட்டத்தை நமக்கு முன்பாகவே தெளிவுபடுத்தி அறிவிக்கக்கூடிய நபராக இருக்கிறார். அது சொப்பனத்தின் மூலமாக, தரிசனத்தின் மூலமாக, இல்லை யாரோ ஒரு போதகர் பேசும் பொழுதோ, இல்லை ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம படிக்கும் பொழுதோ ஒரு விதத்தில் வந்து நமக்கு நம்மளை குறித்ததான அந்த தரிசனத்தை, நாம் நிறைவேற்ற போகக்கூடிய அந்த தரிசனத்தை நமக்கு முன்பாகவே அறிவிக்கிறவராக இருக்கிறார். ஏன்னா நமக்கு ஒரு பொருளையும் நான் மறைக்க மாட்டேன் அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக வந்து வேதத்தில் நம்ம பார்க்க முடியுது. அப்போது யோசேப்புக்கு அவர் அதே மாதிரி அந்த தரிசனத்தை அவர் காட்டுறப்போ அந்த தரிசனத்தை வந்து அவன் கண்ணு அப்போ பார்க்கலை இல்லையா. அவங்க சகோதரருக்கு முன்பாக எனக்கு இந்த மாதிரி ஒரு தரிசனம் கொடுத்தாரு அப்படின்றத சொல்கிறானே தவிர அது எப்படி நடக்க போகுது, என்ன நடக்க போகுது, எந்த மாதிரி வகையில் இருக்கும், எங்கே நடக்கும், எதுவுமே அவனுக்கு வந்து தெரியாது. என்ன ஒரு தெரியும், தேவன் இந்த காரியத்தை எனக்கு அறியப்படுத்தியிருக்கிறாரு அப்படின்னு தெரியும். அப்போது இன்றைய தினத்தில் கூட நம்ம இதில் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம இதை அப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சில காரியங்களை தேவன் அறிவுறுத்துவார் இல்லையா. நம்மளை குறித்ததான நோக்கம் சிலருக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம், சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம், இல்லை தெரியாத இருக்கிறவங்க அந்த வழிகளினோட நடக்கிறதவங்களா இருக்கலாம். ஆனால் ஒவ்வொருத்தரை குறித்ததான நோக்கம் இருக்குது. ஏன்னா தாயின் கருவில் உருவாகும் முன்பாகவே நாங்கள் உங்களை தெரிந்து கொண்டேன்னு சொல்கிறாரு. அந்த இடத்துலையே நமக்கான தரிசனத்தை அவர் வச்சுட்டாருன்றத நம்மளுக்கு நல்லாவே அறியப்படுத்துகிறார். அப்படி இருக்கும் பொழுது அந்த ஒரு முடிவை அதாவது முடிவை முன்னால் வச்சு நம்ம பார்க்க
பார்க்குறது இல்லையா, தொடங்குறது. அப்படி அந்த மாதிரி விஷயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு விஷன் இருக்குது. ஆனால் அந்த விஷனை வந்து ரொம்ப கிளியராக இருக்கணும். அதான் நான் முன்னாலே சொன்னேன், அந்த நோக்கம்ன்றது. ப்ராவர்பில் ஒரு வசனம் இருக்குது 18, அதாவது நீதிமொழிகள் 18 சொல்லப்படுது. ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க, வேர் தெர் இஸ் நோ விஷன் த பீப்புள் பெரிஷ் அப்படிங்கிறது. வேர் தெர் இஸ் நோ விஷன் த பீப்புள் பெரிஷ் அப்படின்றத வந்து அழகாக சொல்லியிருக்கிறாங்க. எந்த இடத்துல நோக்கம் விஷன் இல்லையோ அந்த இடத்துல உள்ள பீப்புள் வந்து மக்கள் வந்து அழிந்து போகிறாங்களாம். அதை வந்து நம்ம பார்க்குறப்போ இன்றைக்கி நமக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு காரியத்தில் நம்ம போகணும் அப்படின்னு சொன்னோம்னா, ஜோசஃபோட விஷன் அப்படின்னு பார்த்தா, ஜோசஃபை திரும்ப ரெஃபரன்ஸ் நம்ம எடுப்போம். ஜோசஃபோட விஷன் பார்த்திங்கன்னா, அவனுடைய சகோதரர்கள் வந்து அவனை வந்து கொல்லணும்னு போகிறாங்க. அவனுடைய தகப்பன்கிட்ட போய் மாற்றி அவனை வந்து மிருகம் அடித்து கொன்னுடுச்சு அப்படிங்கிறாங்க. தாயிட்ட போய் சொல்கிறாங்க. அந்த தகப்பன் வந்து ரொம்ப துக்ககரமாக ஆனால் கூட அது கூட அவங்களுக்கு வந்து ரொம்ப பெருசாக பாதிக்கலை. ஏன்னா அவன் இந்த இடத்த விட்டு கடந்து போனால் போதும் அப்படின்னு கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த சகோதரர்கள் அவ்வளோ வன்மத்தோட இவன் அந்த தரிசனத்தை, தேவனுடைய தரிசனத்தை சொன்னான் அப்படிங்கிறத கூட அந்த தகப்பன் கூட உணர்ந்து கொள்ளலை. சகோதரர்களும் உணர்ந்து கொள்ளாமல் விற்று போட்டது மட்டும் இல்லாமல் தகப்பனிடத்துல போய் ரொம்ப பொய் சொல்லிடுறாங்க இல்லையா. பொய் சொல்லிட்டு திரும்பி இவனை வந்து அந்த எகிப்து தேசத்துக்கு கடத்தி போகிறாங்க. அங்கே போய் பார்வோன் இடத்துல போய் சேர்றான். நல்லா தான் இருக்கான். ஆனால் மனைவி வந்து அபாண்டமாக இவன் மேலே பழி சுமத்தும் பொழுது இவன் வந்து சிறைச்சாலைக்குள்ளே கடந்து செல்கிற மாதிரி ஆயிடுது இல்லையா. இந்த சிறைச்சாலைக்குள்ளே கடந்து சென்னால் கூட அவன் என்ன இதில் வந்து ரொம்ப முக்கியமான நோக்கத்தோடு இருக்கிறான் அப்படின்னா, தனக்கு உரியதான விஷனில் அவன் ரொம்ப தெளிவாக இருந்தான். எனக்கு கொடுக்கப்பட்ட நோக்கம் இது. ஏன்னா நம்ம சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்த்தோன்னா, நம்மளுடைய சூழ்நிலைகளில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுப்போமே, அந்த பிரச்சனையை நோக்கி நம்ம அப்படியே துவண்டு போயிடுறோம் இல்லையா, துவண்டு போய்ட்றோம். அதுதான் வந்து ஸ்ட்ராங் ஹோல்டாக நிற்கிது. நான் பிரேக் த்ரூன்னு சொன்னேன்ல, நம்மளால் அதை கடந்து செல்ல முடியல அப்படின்னு கூடிய ஒரு விஷயத்துக்குள்ளே அப்படியே நிலை தடுமாறி அதை கடந்தே போக முடியாதுன்ற மாதிரி அப்படியே பெர்மனெண்ட்டாக ஃபெவிகால் போட்டு ஒட்டுன மாதிரி அந்த இடத்துல உட்காந்துடுறது. அப்படி உட்கார்ந்து இருக்கக்கூடியது தான் நம்ம வந்து இந்த ஸ்ட்ராங் ஹோல்டுன்னு சொல்கிறோம். அந்த ஸ்ட்ராங் ஹோல்டை வந்து பிரேக் பண்ணி நம்ம போகணும் அப்படின்னா, அந்த கன்சிஸ்டண்ட்டாக நம்ம அந்த நோக்கத்தினுடைய பார்வையில் தெளிவாக நம்ம நோக்கத்தை வச்சுருக்கிறப்போ, இந்த கடக்கிறதுக்கு நோக்கத்தில் தெளிவு மட்டும் இல்லை, தேவ பலத்தில் சார்ந்துக்கிட்டு நம்ம நிற்கும் பொழுது இந்த பிரேக் இந்த ஸ்ட்ராங் ஹோல்டை நம்மளால் நல்லா பிரேக் பண்ணி பிரேக் த்ரூ பண்ண முடியும், அதை கடந்து செல்ல முடியும். அது எப்பேற்பட்ட மலை போன்ற பிரச்சனையாக இருந்தாலும் அதை வந்து தேவன் பனி போல மாற்றுவார். ஆனால் நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம செய்யும் பொழுது அது லகுவாக அதை கடந்து செல்ல முடியும். யோசேப்பு வந்து என்ன பண்ணான்னா, அந்த நோக்கத்தில் தெளிவாக இருந்தான். இவ்வளவு சூழ்நிலைகள் வந்தால் கூட அவன் வந்து சிறைச்சாலைக்குள்ளே தேவனை நோக்கிய பார்வையில் தான் அவன் அமர்ந்திருந்தான். அந்த நேரம் வரும், தேவன் என்னை வந்து அவர் என்ன சொன்னாரோ அதை சொல்லி முடிப்பாருன்றதுல அவன் தெளிவாக இருந்தான். ஆண்டவரை ப்ரைஸ் பண்ணினான். அவனுடைய சக்ஸஸை வந்து மனசில் பார்த்துருப்பான்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு நேரத்துலையும் நம்மளை வந்து நாமளே மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்கு அந்த விஷனை வந்து நினைவு கொள்ளக்கூடியது ரொம்ப அவசியமாக இருக்குது. அதாவது திரும்ப திரும்ப சீயிங் த அன்சீன் இருக்குல்ல, நான் இப்படி தான் இருக்க போகிறேன், நான் இந்த மாதிரி இருக்க போகிறேன், அப்போ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்ற கூடிய ஃப்யூச்சர், அதே நேரத்தில் அதை நோக்கிய பயணத்தில் ப்ரெசண்ட்டில் நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம செஞ்சுட்டே போகும் பொழுது தான் அந்த எண்டை மைண்டில் வச்சு நம்ம ஒவ்வொரு ஆக்ஷனையும் நம்ம பண்ணுறப்போ அதை தேவன் வந்து பிளெஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னொன்று அதில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. அதில் அந்த ஈவன் ஜெயிலில் இருக்கிறப்ப கூட அவன் ரொம்ப உண்மையும் உத்தமமாக இருந்தானா. நம்ம உண்மையும் உத்தமமாக இருக்கிறதுலேருந்து எந்த விதத்துலையும் மாறிடக்கூடாது. அப்படி இருக்கிறதுனால தான் அந்த ஜெயிலர் இருக்கிறார் இல்லையா, அவர்கிட்ட கூட அவனுக்கு வந்து ஒரு தயவு கிடச்சிது, ஒரு ஃபேவர் கிடச்சிது. எல்லாருக்கும் கண்காணியாக வைக்கிறான். அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல இவன் ஒரு பிரசித்தி பெற்றவனாகவும் இருக்கிறான். இல்லை அதன் மூலமாக இன்னொரு தடவையும் நம்ம பார்க்கலாம், இந்த லீடர்ஷிப்ஸ் குவாலிட்டிஸ்லாம் எனக்கு தெரிஞ்ச அதில் வந்து வளர்க்குறதற்கு ஏதுவான ஒரு நிலை கூட அந்த இடத்துல இருந்திருக்கலாம்னு
நான் யோசிக்கிறேன். அது ஏன்னா அந்த மாதிரியான சூழ்நிலைகள் வந்து வணையும் நம்மளை. ஒரு சூழ்நிலைகளில் போய் நம்ம இருக்கும் பொழுது அந்த சூழ்நிலைகள் எந்த அளவுக்கு என்னுடைய தரிசனத்தை நான் என்னுடைய வாழ்க்கையில் அனுபவிப்பதற்கு இது எந்த அளவுக்கு பாத்திரமாக இருக்குது, இது எந்த அளவுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்குமே அந்த சூழ்நிலைகள் அமையும். அதை எந்த அளவுக்கு நாம் கேட்ச் பண்ணி நம்ம போகிறோன்றதை வச்சு நம்ம அடுத்த நிலைக்கு நம்ம கடந்து செல்ல முடியும். அடுத்தது வந்து பார்த்தோன்னா, மூன்றாவதாக நம்ம ஒரு விஷயம் பார்த்தோம். கன்சிஸ்டண்ட்டாக அதை பிரேக் பண்ணி போனோம். எந்த சவால்கள் இருந்தாலும் தொடர்ந்து அதை முறியடிச்சுக்கிட்டே நம்ம போகணும். கன்சிஸ்டண்ட்டாக அதை பிரேக் பண்ணி நம்ம போகும் பொழுது நம்ம அந்த பயணத்தில் எக்ஸலன்ஸை அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எனக்கு ஒரு பிக்சர் ஒன்று நினைவு வருது, ஆனால் அந்த பிக்சர் வந்து எனக்கு இங்கே காட்டுறதுக்கு முடியல. என்னென்னா, ஏதோ ஒரு இடத்துல நான் பார்த்தேன் கூகுளில். அது என்னதுன்னா, அதாவது ஒரு படிக்கட்டாக இருக்கும். அதில் ஒருத்தர் ஏறுவார். அடுத்த படி ஏறும் பொழுது இந்த படி உடையும், அடுத்த படி ஏறும் பொழுது இந்த படி உடையும் இல்லையா? அது மாதிரி ஒரு பிக்சர் நான் வந்து பார்த்தேன். எனக்கு அந்த பிக்சர் பார்க்குறப்போ ரொம்ப என்ன சொல்கிறது, அந்த முன்னேற்றம்ன்றது அதோடைய விஷயத்தை ரொம்ப ரொம்ப அழகாக விளக்குற மாதிரி இருந்தது. அதாவது நம்ம ஒரு விஷயத்தை நோக்கி கடந்து செல்கிறோம்ல, கன்சிஸ்டண்ட்டாக ஒரு இடத்துல வைக்கிறப்போ எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு வைக்கிறோம். ஏன்னா கீழே சரியுது, பாதை வந்து நொறுங்கி போகுது. அடுத்த பாதை எப்போ நொறுங்கும்னு தெரியாது, ஆனால் ஸ்டெப் வைக்கிறோம். இந்த ஸ்டெப்பை முடித்து அடுத்த ஸ்டெப் போகும்பொழுது இந்த பாதை நொறுங்குது, அடுத்த ஸ்டெப் வைக்கும் பொழுது இந்த பாதை நொறுங்குது. அதாவது அந்த படிக்கட்டு. அப்போ ஒருத்தருக்கு அந்த ஒரு மேலே ஒன்று வச்சு நம்ம போகும் பொழுது நம்ம நொறுங்கினா கூட அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆழமாக இருக்கிறதுனால அந்த எக்ஸலன்ஸை நோக்கி பயணத்தில் இல்லை பிரேக் த்ரூ பண்ணணுன்ற வெறியில் நம்ம போகும் பொழுது இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு ஆகும் அப்படிங்கிறது மேபி உலகத்தில் உள்ளவங்க அதை சொல்லலாம். ஆனால் நம்மளுடைய பார்வை என்னவா இருக்குது அப்படின்னா, தேவன் நமக்கு வச்சிருக்கிற திட்டத்தில் என்ன விதத்தில் பிசாசு வந்து தடையாக வந்து பாதைகளை நொறுக்கினா கூட நான் வந்து தொடர்ந்து முன்னே போவேன். அது தேவனோட பலத்தினால நான் வந்து மேலே போவேன் அப்படிங்கிறது தான். இந்த இடத்துல கூட எனக்கு தெரிஞ்சு ஜோசப்க்கு அந்த மாதிரியான படிக்கட்டுன்றதில் ஒரு உருவகமாக நம்ம அங்கே பார்க்கலாம். ஆனால் அந்த ப்ரிசனில் இல்லை அவன் கடந்து வந்த பகுதிகளில் நிறைய வந்து அந்த மாதிரி படிக்கட்டுகள் சறுக்கி நொறுங்கி போன நிலையை தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் தேவன் வந்து அவனோட கூட இருந்ததுனால அடுத்தடுத்த நிலைகளில் அவனால் கடந்து செல்ல முடிஞ்சது. அதே மாதிரி அவனும் தேவனுக்குள்ளாக தன்னை ஒருநிலைப்படுத்தி தேவன் வச்ச திட்டத்தை நம்ம அடையணும் அப்படின்றதுக்கான நோக்கத்தில் அவன் தொடர்ந்து பயணம் செஞ்சதுனால அவனுக்கு என்ன வருது, ஒரு ஸ்டேஜில் அந்த ட்ரீமை இன்டர்பிரேட் பண்ணுறதுக்கு பார்வோன் கூப்பிடுறாரு இல்லையா? பார்வோன் கூப்பிடும் பொழுது அப்போ வந்து அங்கே தான் என்ன சொல்கிறது, ஃபைனல் அந்த க்ரக்ஸே இருக்குது. அதில் அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி 7 வருஷம் வந்து என்ன வரும், பஞ்சகாலம் ஏற்படும், அதுக்கப்புறமா செழிப்பு வந்து ஏற்படும் அப்படிங்கிறது. ரெண்டுதையுமே வந்து ப்ராஸ்பெரிட்டியும் வரும், அதே நேரத்தில் ரொம்ப பெரிய ஹியூஜ் ஃபெமைன் வந்து அந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறத தேவன் வெளிப்படுத்துறதுக்கு உதவுறார் இவருக்கு. ஏன்னா அந்த சொப்பனத்தை வந்து வியாக்கியானம் பண்ணக்கூடிய தாளந்து வந்து ஜேக்கப்புக்கு இருக்குது, யோசேப்புக்கு இருக்குது. அப்போ அந்த யோசேப்புக்கு இருக்கிறதுனால அவர் வந்து அழகாக அதை சொல்லிடுறாரு. அப்போது இவர் இன்டர்பிரேட் பண்ணுறார் இல்லையா? 7 வருஷம் வந்து ப்ராஸ்பெரிட்டி, 7 வருஷம் வந்து இந்த மாதிரியான ஃபெமைன் இருக்கும், பஞ்சகாலம் 7 வருஷம், செழிப்பு 7 வருஷம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் இல்லையா? அப்போது அந்த இந்த விளக்கம் வந்து எதனால் வருது? தேவனுடைய நாலேஜ்னால, தேவனுடைய விஸ்டம் இருக்கிறதுனால தான் அவனால் அதை வியாக்கியானப்படுத்த முடிஞ்சுது. ஆனால் பார்வோன் அதை எப்படி பார்க்குறான்னா, எப்பேற்பட்ட ஒரு அறிவு, எப்பேற்பட்ட ஒரு தலைமைத்துவம் இவனுக்குள்ளாக இருக்குது. தாட் லீடர்ஷிப்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய ப்ரொஃபஷ்னல் லேண்ட்ஸ்கேப்பில் பார்த்தோன்னா தாட் லீடர்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமாக கருதப்படுது. அதாவது ரொம்ப நல்ல ஒரு நிலையில் ஒரு விஷயத்தை நடத்தி செல்லக்கூடியது, அதே நேரத்தில் எல்லா பகுதிகளையும் ஆராய்ஞ்சி எல்லா விஷயங்களையும் அலசி அதை வந்து ஒரு மெருகேற்றி அதை ஒரு எக்ஸலன்ஸுக்கு கொண்டு வர்றதுக்கு இந்த தாட் லீடர்ஷிப்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமாக இருக்குது. அப்போ பார்வோன் வந்து அந்த தாட் லீடர்ஷிப்பை
ஜோசஃபுக்குள்ளே பார்க்குறாரு, யாக்கோபுக்குள்ளார அந்த தாட் லீடர்ஷிப்பை பார்க்குறாரு. பார்த்துட்டு அவரை என்ன பண்ணுறாரு, அப்பாயிண்ட் பண்ணுறாரு. ஏன்னா ஒரு அதாவது இரண்டாவது நபராக, ஏன்னா பார்வோன் முதல் நபர், செகண்ட் இன் கமாண்டுன்னு சொல்லுவாங்க எஜிப்டில் வந்து, ரெண்டாவது நபராக, அதாவது பார்வோனுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு தலைவனாக இந்த யாக்கோபை வந்து நிலைநிறுத்துறார். அப்போது தேவனோட தயவு இருக்கும் பொழுது அந்த விஸ்டத்திலிருந்து ஒருத்தர் செயல்படுறப்போ எப்படி வந்து ஒரு பெரிய அதிகாரியாக, ஒரு என்டையர் எஜிப்டுக்கும் எகிப்து தேசம் முழுமைக்கும் ஒரு அதிகாரியாக பார்வோன் நிலைநிறுத்தப்படுறான். அதாவது ஒரு சிறுவனாக ஒரு இடத்துல விற்கப்பட்ட ஒரு நபர் பல சூழ்நிலைகளை கடந்து அந்த சீயிங் த அன்சீன் இருக்கு இல்லையா, முன்னால் அவனுக்கு தரிசனம் கொடுத்தார்ல, அதை வந்து சுதந்திரிக்கும்படி அந்த அந்த ஸ்தானத்தை வந்து அந்த கடைசி இந்த நாட்களில் அவன் வந்து இந்த பகுதியில் வந்து அவன் அடைகிறான். அப்போது அந்த தாட் லீடராக அந்த இடத்துல ஒரு பிரைம் மினிஸ்டர்னு சொல்லலாம், இல்லை கவர்னர்னு சொல்லலாம், அந்த எகிப்து தேசத்தில் அவனை அதிகாரியாக வைக்கிறாங்க. அப்போ அவன் தொடர்ந்து இது நடந்ததுனாலையும் அவன் வந்து எந்த விதத்துலையும் வழிவிலகாமல் தேவனுக்கு பயந்தவனாக அந்த அக்கௌண்டபிலிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாத்தையும் முறைப்படி அவன் செய்ததுனால அந்த ஸ்தானத்தை அவன் அடையும்படிக்கு தேவன் அவருக்கு அனுகிரகம் பண்ணுறார். அடுத்ததாக ஷைன் வித் எக்ஸலன்ஸ், அதாவது சிறப்போட பிரகாசிக்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த 4 காரியத்தில் தான் 3 காரியம் இப்போ பார்த்துருக்கோம். இந்த 4வது காரியத்தில் பிரகாசிக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோன்னா, எப்போவுமே வந்து ஒரு எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறது எப்படி பார்வோனுக்கு ஸ்பாட்லைட்டாக இவன் தெரிஞ்சானோ அதே மாதிரி இவன் வந்து தொடர்ந்து அவனுடைய ஆளுமையை வெளிப்படுத்தும் பொழுது என்ன ஆகுது, எல்லாருக்கும் வந்து இவனுடைய லீடர்ஷிப் வந்து ஷைன் ஆகுது. அவனுடைய ஆளுமையை எல்லாரும் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த பிரகாசிக்கிறத எல்லாரும் அனுபவிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதில் முக்கியமாக ஒரு வசனத்தை நான் மேற்கோள் காட்டணும்னு நினைக்கிறேன். மத்தேயு 5:16 எடுத்து வாசிக்கலாமா? மத்தேயு 5:16 நானே வாசிக்கிறேன். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து இங்கே சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நாம் தேவனுடைய நோக்கத்தை நோக்கிய பயணத்தில் அதை அடையும்படிக்கு போகும் பொழுது தேவன் நம்ம மேலே அந்த பிரகாசத்தை வச்சிடறாரு. நம்ம எக்ஸலன்ஸ் வந்து பிரகாசிக்கிறது ஒன்று. இந்த எக்ஸலன்ஸை பார்த்து மற்றவங்க தேவனை மகிமைப்படுத்தும்படி நம்ம அந்த கடந்து வருவாங்களே, அப்பா எப்பேற்பட்ட அறிவு அவர் ஆண்டவர் கொடுத்துருக்குறாரு அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய அந்த எக்ஸலன்ஸை பார்க்கும் பொழுது தேவனை வந்து மகிமைப்படுத்துகிறாங்களாம். அந்த படிக்க அந்த வெளிச்சம் நம்ம மேலே பிரகாசிக்கிறதுக்கு தேவன் உதவுறாருன்னு சொல்கிறாங்க. அந்த பிரகாசம்தான் அன்னைக்கு யோசேப்பு மேலே அந்த பிரகாசமானது ஒளித்தது அப்படின்னு, அதாவது வெளிப்பட்டதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போ எப்படி வெளிப்பட்டது அப்படின்னா, அந்த 7 வருஷம் இருக்கு இல்லையா, 7 வருஷம் அந்த ப்ராஸ்பெரிட்டி நடக்கிறப்போ, செழிப்பு நடக்கிறப்போ, அதே மாதிரி பஞ்சகாலம் நடக்கிறப்போ அதுக்கு ரொம்ப அழகாக ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுறார் அவர். எப்படி நம்ம வந்து அந்த செழுமையை வந்து பாதுகாத்துக்கலணும், எப்படி வந்து அந்த செழுமையை வந்து உள்ளுக்குள்ளே வச்சோன்னா சுற்றி உள்ள தேசங்களுக்கெல்லாம் கூட அவன் ஆசீர்வாதமாக இருக்க முடியும் அப்படின்ற அளவுக்கு அவன் ஸ்ட்ராட்டஜிக் பிளான் பண்ணானான். அதாவது யுக்திகளை வந்து அவன் கையாண்டான். அந்த யுக்தி எப்படி வந்தது அப்படின்னா தேவனுடைய அந்த விஸ்டம் மூலமாக தான் அவனுக்கு கிடச்சிது. இப்போ நிறைய நேரங்களில் நம்ம நிலை தடுமாறி நாம் கூட இருப்போம். ஏன்னா நமக்கு சில காரியங்கள் நமக்கு முன்பாக இருக்கும், அதில் வந்து நம்மளால் கடந்து போகவே முடியாது. சில நேரத்தில் ரொம்ப டார்க்காக இருக்கும். அந்த பகுதியே என்னடா ஒன்றுமே தெரியலையே, எனக்கு வந்து சரியாக இல்லையேன்னு நம்ம நினைக்கலாம். அலுவலகத்தில் நான் சொன்ன மாதிரி நிறைய செட்டப்களில் நம்ம கடந்து வரும் பொழுது நம்மளையும் நம்ம கடந்து போகக்கூடிய பாதையில் சில நேரங்களில் தெளிவில்லாமல் அதில் நம்ம தடுமாறி நிற்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வரலாம். ஆனால் தேவனை நம்ம சார்ந்திருக்கிறப்போ அவருடைய அந்த பிரகாசிக்கிற வல்லமை இருக்கு இல்லையா, அந்த பிரகாசிக்கிற வல்லமை, அந்த ஞானம், அது அறிவு, அது தெளிந்த புத்தி, இது எல்லாமே நமக்குள்ளே பிரவேசம் பண்ணுமா. அந்த பிரவேசிக்கக்கூடிய விஷயமானது காரியங்களை சரிவர
பகுத்து ஆராய்ந்து சரியாக திட்டமிட்டு சரியாக செயல்படுத்த அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது. இந்த காரியத்தை தான் நம்ம யோசேப்புக்குள்ளே அன்றைய தினத்தில் பார்க்க முடிஞ்சது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவர் எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பார். அந்த 7 வருஷத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங்கோடு அவர் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்கக்கூடியதுனால அந்த சுச்சுவேஷனில் சக்ஸஸ் வந்து அவரை சேஸ் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஏன்னா அவருக்கு வந்து எல்லா ஜனங்களும் ஃபெமைன் ஆரம்பிச்சிருச்சு. ஃபெமைன் ஆரம்பித்தோடனே, அதாவது பஞ்சகாலம் ஆரம்பித்தோடனே எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, எகிப்தை நோக்கி வர ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா எகிப்தில் வந்து ஏகப்பட்ட செல்வங்கள் வந்து சேர்ந்துருச்சு. ஏன்னா உணவுக்கான விஷயங்கள் வந்து சேர்ந்துருக்கு. செல்வம் நீங்கள் சொல்கிறது வந்து உணவு தட்டுப்பாடு தான். உணவுக்காக எல்லாரும் எல்லாத்தையும் விற்கிறதுக்கு வரக்கூடிய சூழ்நிலையில் வர்றாங்க. அப்போது எகிப்து மட்டும்தான் வந்து நின்றுது. அன்னைக்கு கொடுத்த அந்த தரிசனத்தை அவன் முன்னால் வச்சு எல்லா இடர்பாடுகள்ல இருந்தும் அவன் கன்சிஸ்டண்ட்டாக அதெல்லாம் பிரேக் த்ரூ பண்ணி 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 வந்ததுனால ஒரு ஸ்டேஜில் அவன் எக்ஸலன்ஸ் அடைஞ்சு நிற்கிறப்போ எல்லா ஜனங்களும் அவன் முன்னால் வந்தாங்க. அந்த எல்லா ஜனங்களும் முன்பாக வரும்போது போல அவனுடைய சகோதரர்கள் அவனுக்கு முன்பாக வர்றாங்க. ஏன்னா யாக்கோபு வந்து யோசேப்புக்கிட்ட போய், நீங்கள் யோசேப்புன்னு தெரியாது யாக்கோபுக்கு, இந்த மாதிரி எகிப்து தேசத்தில் போய் நீங்களும் வந்து வாங்கிட்டு வாங்க, சகோதரர்களை வந்து என்னென்னா அனுப்புகிறார். அப்போ இவங்க எல்லாரும் வர்றப்ப என்ன நடக்குது அங்கே ஏன்னா இங்கே சர்ப்ளஸ் ஃபுட் இருக்குது, அதனால் அதை வாங்குறதுக்கு வர்றாங்க. அப்படி வர்றப்போ இவன் எப்போ முன்னால் ஒரு கனவு கண்டான்ல, அந்த கனவு வந்து இங்கே நடக்குது. இவன் முன்னால் வந்து மண்டிட்டு எங்களுக்கு உணவு வேணும் அப்படின்னு கேட்குறத பார்க்க முடியுது. இவன் வந்து அந்த இடத்துல கூட பழி வாங்கணுன்ற எண்ணம் இல்லை. அதாவது தேவன் ஒரு திட்டத்தை வைக்கிறப்போ, தேவ அன்பு ஒரு மனுஷனை நிரப்புறப்போ அந்த பழி வாங்கணுன்ற எண்ணம் வந்து இருக்காது. எவ்வளோ சூழ்நிலைகளை நம்ம கடந்து வந்தால் கூட அதை வந்து மன்னிக்கக்கூடிய மனோபாவத்தோட ஒரு எம்பத்தட்டிக்காக நம்மளால் கடந்து செல்ல முடியும் அப்படிங்கிறது. அதுதான் தேவனுடைய பிரதிபலிப்பு, தேவனுடைய சாயல். அந்த தேவனுடைய சாயலை நம்ம வெளிப்படுத்துவோமா, அதை நம்ம அற்புதமாக இந்த இடத்துல பார்க்க முடியுது. யோசேப்பு வந்து அவங்க வந்து நின்னா கூட அவன் சில ரீசனுக்காக ஒரு மாதிரி நடந்து கடினமாக சில நேரங்கள் நடக்கிறானே தவிர மனதளவில் அவன் ரொம்ப அழுறான். அதாவது சத்தமிட்டு அழுதான் அப்படின்றத நம்மளால் வாசிக்க முடியும். சத்தமிட்டு அழுது அதில் வந்து அவங்கள பார்க்குறான்னு. அப்போ இந்த ஒரு ஆனால் இவன் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கவர்னராக ஒரு எஜிப்டில் நம்ம இருக்கான் அப்படிங்கிறத வந்து சகோதரர்கள் வந்து தெரியாது, சகோதரர்களுக்கு தெரியலை. ஆனால் அவங்களுக்கு அறிவிக்கிறான், இந்த மாதிரி நான் தான் உங்களுடைய சகோதரன் அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு அறிவிக்கிறப்போ அந்த எல்லாரும் வந்து ஒப்புரவாகிறாங்க இல்லையா, ஒப்புரவாகக்கூடியதை நம்ம பார்க்குறோம். ஸோ ஜோசப் என்ன பண்ணுறான், இந்த ஆரம்பத்தில் பார்த்த மாதிரி இவரை வந்து அவங்க வணங்கி நின்னாங்கன்றது இருக்கு இல்லையா, அந்த வணங்கி நின்னாங்கன்றது எப்போ வரும், ஒரு நபர் வந்து பெரிய ஆளாக இருந்தால் தான் வரும். அந்த பெரிய ஆளான ஒரு ஸ்தானத்துக்கு இவர் வந்து அவங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு வந்துடுறாங்க. அப்படி அந்த கடினமான சூழ்நிலைகள் வந்து இந்த நபர்களை திரும்ப அவர் பார்க்கும் பொழுதும் அவர் ரொம்ப அந்த ரெக்கன்சைல் பண்ணி என்னை மன்னித்து ஒருவருக்கொருவர் மன்னித்து நம்ம போகக்கூடிய அந்த மனோபாவத்தை நம்மளால் அதை பார்க்க முடிஞ்சது. ஸோ இந்த 4 நிலைகளில் ஒரு யோசேப்பினுடைய அந்த ஸ்டோரியிலேருந்து நம்மளால் ஒரு பிரேக் த்ரூ டு எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறத நம்மளால் எளிதாக பார்க்க முடிஞ்சுது. இந்த எளிதாக நம்ம பார்த்தா கூட இன்றைய தினத்தில் நமக்கு இது என்னத்தை கற்பிக்குது, ஏன்னா எல்லாமே பைபிளில் சொல்லப்பட்ட காரியங்கள்லேருந்து ஏதோ நிறைய விஷயங்கள் நம்மளால் நம்மளுடைய வாழ்க்கைக்கு நம்ம அதை அபியாசப்படுத்த முடியும், அதாவது நடைமுறைப்படுத்த முடியும், நம்மளுடைய வாழ்க்கைக்கு அதை லேர்னிங்காக நம்ம எடுத்துக்க முடியும். இதெல்லாம் சும்மா ஒரு கதை அப்படின்றது கிடையாது. இது வந்து நடந்த சம்பவங்களை ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு கண்ணோட்டத்திலையும் நம்ம பார்க்கும் பொழுது, அதாவது அதே பகுதி தான் வெவ்வேறு காரியங்களுக்கு நமக்கு வந்து கருத்துக்களை, அதாவது ரெவலேஷன் நமக்கு கிடைக்கும். பட் இந்த பகுதியில் எனக்கு அந்த பிரேக் த்ரூ டு எக்ஸலன்ஸுக்கு ரொம்ப அழகாக யோசேப்பினுடைய வாழ்க்கை வந்து பொருந்தினதாக இருந்தது. அந்த பொருந்தினதாக இருந்த வாழ்க்கையிலேருந்து, அந்த பகுதியிலேருந்து நாம் என்ன கற்றுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை எப்படியாக போனதாக இருக்கலாம், இதுக்கு முன்னால் எப்படி வேணால் இருந்திருக்கலாம். ஆனால் தேவனோட திட்டத்தை
தெளிவாக நம்ம வாழ்க்கையில் அவர் என்ன நமக்கு வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத அறிகிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இந்த பகுதியிலேருந்து நமக்கு தெரியப்படுது. இன்னொன்று, அந்த திட்டம் தான் விஷன் இல்லையா? அந்த தெளிவு, அந்த இலக்கு அப்படிங்கிறது அந்த விஷன் அடைவதற்குண்டான நம்பிக்கை, ஃபெய்த். இந்த விஷனும் ஃபெய்த்தும் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமாக நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கணும். அதை நடத்துறதுக்கு தேவையான வழிமுறைகள், ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு தேவனை நம்ம அணுகும் பொழுது, எப்படி யோசேப்புக்கு அவர் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த பிளானிங்காக நடக்கிறதுக்கு சொல்லி கொடுத்தாரோ, யுக்திகளை வகைப்படுத்தி கொடுத்தாரோ, யுக்திகளை அவனுக்கு சொல்லி கொடுத்து அவன் நடைமுறைப்படுத்த உதவி செய்தாரோ, அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த விஷனுக்கு நம்ம நோக்கிய பயணத்தில் நடக்கும் பொழுது வரக்கூடிய தடைகளை அதை என்ன சொல்கிறது, துவம்சம் பண்ணுறதுன்னு கூட சொல்லலாம். அதை கடந்து செல்வதற்கு, அதை மேற்கொள்வதற்கு உரிய பலனை அந்த பலனையும் தருவார், அதே நேரத்தில் அதுக்குரிய திட்டத்தையும் நமக்கு கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இன்னொன்று, இதனூடாக கடந்து செல்லும் பொழுது நமக்கு பொறுமையும் ரெசிலியன்ஸும் ரொம்ப முக்கியம். அதாவது பர்சிவியரன்ஸ் அண்ட் ரெசிலியன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பொறுமை, இன்னொன்று ரெசிலியன்ஸுன்றது எவ்வளவு சூழ்நிலைகள் கடினமாக இருந்தாலும் அந்த நிலை நின்று அதை எதிர்கொள்கிறது தான். அந்த மாதிரியான நிலைத்தன்மையோடு எதிர்கொள்கிறது தான். எதுக்கும் என்ன சொல்கிறது, அசராதவன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரியான ஒரு நிலையில் நிற்கக்கூடியது. அது நமக்கு தேவையான ஒன்றா இருக்கும். அதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான அம்சமாக இருக்கும். அதை நம்ம கடந்து போகணும். பட் அது வரணும் அப்படின்னா தேவனை சார்ந்து நம்ம நிற்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வேலையில் நமக்கு சொல்கிறாங்க. எந்த சூழ்நிலையிலையும் இன்டெகிரிட்டியை விட்டுறக்கூடாது. இந்த மாதிரியான வரும்பொழுது யோசேப்பு எந்த சூழ்நிலையிலையும் தன்னோட இன்டெகிரிட்டியை விட்டதே இல்லை. போத்திபாரோட மனைவி குற்றச்சாட்டு சொல்லும் பொழுது கூட அதை குற்றச்சாட்டு சொல்கிறதுக்குனால அவனை அந்த குற்றத்துக்கு ஈடுபடுத்தி வரும்பொழுது கூட அந்த இன்டெகிரிட்டி அவனை எஸ்கேப் பண்ண வச்சுது. நோ, இதுக்கு நான் வரமாட்டேன். ஸோ இச்சையான காரியங்கள் நமக்கு முன்பாக வரலாம், இல்லை நம்மளை நோக்கத்தை நோக்கிய பயணத்தில் நம்ம நடக்கும் பொழுது நம்மளை டைவர்ட் பண்ணுறதுக்கு நிறைய காரியங்கள் நம்ம வரலாம். அதை டிசைன் பண்ணுறவங்களாம் நம்ம இருக்கணும். அது தேவனோட நடக்கும் பொழுது அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இதுதான் இங்கே லேர்னிங். இன்னொன்று அவர் நிறைய இந்த விஷன் அப்படின்னு சொல்கிறப்ப இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, விஷனை அடைவதற்கு உண்டான ப்ரொவிஷன்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த ப்ரொவிஷனுக்குள்ளேயே ப்ரோவிஷன் இருக்குது. ஒரு விஷனை ஆண்டவர் கொடுத்துட்டாரு, நமக்கு இதுதான் உனக்குரிய பாதைன்னு கொடுத்துட்டாருன்னா, அந்த ப்ரொவிஷன் அப்படின்னு சொன்னேன்னா ப்ரோவிஷன் ரெண்டையும் அதை கொடுக்கறதுக்கு அது தேவையான ரிசோர்ஸஸ் எல்லாம், அதுக்கு தேவையான வளங்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கறதுக்கு தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறாரு. இந்த காலகட்டத்திலையும் கொடுக்குறாரு. நிறைய பேர் என்னுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டதுன்னு சாட்சிகள் பகிர்றதை நம்ம பார்த்துருக்கோம். எப்படின்னே தெரியலைங்க, நான் இப்படி இருந்தேன், எனக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் சேர்ந்தது அப்படின்னுட்டு. சில நேரத்தில் நாங்கள் பணமே இல்லாமல் தயங்கி நின்னோம், எங்களுக்கு எப்படி நடக்கும்னு தெரியாமல் இருந்தோம். ஆனால் அந்த பணம் எங்களுக்கு யார் மூலமாகவோ கிடச்சிது, நாங்கள் அறியாத ரூபத்திலேருந்து கிடச்சிது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த விஷன் கொடுத்த தேவன் ப்ரொவிஷனும் கொடுக்கறதுக்கு இருக்காரு. ஏன்னா அவர் ப்ரோவிஷன் பர்சன் அப்படிங்கிறதுனால. இன்னொன்று, அதில் நிறைய நம்ம கடந்து போனால் கூட ஆட்களை தகுந்த ஆட்களை நம்மளோட இணைச்சி கொடுப்பாராம். இப்போ பார்வோன் எகிப்து தேசத்தில் அவன் போகும்பொழுது அங்கே நிறைய பேர் யாருமே தெரியாது இல்லையா? அவர் போகும்பொழுதே அந்த உரிய ஆட்கள் எல்லாம் வந்தவங்கெல்லாம் யாருன்னா, தேவையான நபர்களை தேவையான நேரத்தில் அவர் நமக்கு இனம் காட்டி கொடுப்பாரு. அதை சரியான விதத்தில் நம்ம பயன்படுத்தி கொள்ளணும்னு. சில நேரங்களில் இந்த இடையூறுகள் வரும்னு சொன்னேன்ல, இடையூறுகள் கூட சில நபர்களை நமக்குள்ளே கொண்டு வரும். அந்த இடையூறுகள் வர்றதை நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு தேவனோட இயங்கி நடக்கும் பொழுது, தேவனோட இணைந்து நடக்கும் பொழுது அந்த சரியான நபர் யார், தவறுதலான நபர் யார் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க, எந்த காரியம் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுன்றதை கூட நம்மளால் அறிந்து நம்ம தேவனுக்குள்ளாக கடந்து செல்ல முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த பிரேக் த்ரூ டு எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறது இன்றைய நாட்களில் எல்லாருமே ஒரு என்ன சொல்கிறது, எல்லாரும் ஓடக்கூடிய பயணத்தில் நான் எக்ஸலண்ட்டாக வரணும்,
நான் எக்ஸலண்ட்டாக வரணும். ஒரு குழந்தை பிறந்தவுடனே அந்த குழந்தைய வந்து ஆசீர்வதிக்கிறதே வந்து நீ ரொம்ப எக்ஸலண்ட்டாக வருவ, எக்ஸலண்ட்ன்ற வார்த்தையை பயன்படுத்தலைன்னா கூட நீ ரொம்ப நல்லா வருவ, நீ சிறப்பாக வருவ அப்படின்ற காரியத்தை தான் இந்த வாழ்த்துதலுக்காக எல்லா இடத்துலையும் நம்மளால் பார்க்க முடியும். இன்னொன்று நம்மளை குறித்ததான நம்மளுடைய கனவாக கூட இருக்கலாம். நம்மளுடைய தனிப்பட்ட விதத்தில் நாம் சிலர் வந்து ட்ரீம் பண்ணுவாங்க இல்லையா? ட்ரீம் பண்ணி நம்ம இப்படியெல்லாம் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது ஒன்று. சிலர் வந்து சாதாரணமாக இருக்கிறப்பயே வந்து சில நேரங்கள் கிடைக்கிறப்போ நம்ம ஒரு ட்ரீம் ஃபேண்டசி வேர்ல்டுன்னு இருக்கும். அதில் கூட நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளை ஒரு பெரிய ஸ்தானத்தில் வைக்கிறதுக்கு தான் அந்த எக்ஸலன்ஸில் வச்சுருப்போம். யாருமே நான் தரித்திரமாக இருக்கணுன்ற விதத்தில் நம்ம யாருமே வந்து நம்மளுடைய ட்ரீம்ஸை நம்ம வச்சுக்க மாட்டோம். அப்படி நம்ம கடந்து செல்லக்கூடிய இந்த தருணமாக தான் இருக்குது. எல்லாருமே வந்து ஒரு எக்ஸலன்ஸுக்காக போட்டி போடக்கூடியவங்க, இல்லை ஒரு விஷயத்தில் நல்லா வரணும்னு வைராக்கியத்தோடு கடந்து போகிறவங்களாகவும் அதை எதிர்நோக்கிய பயணத்தில் தான் நம்ம இருக்கோம். ஒருத்தர் வாழ்கிறதே வந்து நல்லா இல்லாமல் போகணுன்றதுக்காக வாழலை, நான் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் வாழ்கிறாங்க. அப்படி நல்லா இருக்கணுன்றதுக்காக வாழணும் அப்படின்ற விஷயத்தை நம்ம வச்சுருந்தோன்னா தேவனை சார்ந்து கொள்வது அதிமுக்கியம். தேவன் கொடுத்த விஷனை நோக்கிய பயணத்தில் போகிறது அடுத்ததாக ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கு உண்டான எல்லா காரியங்களையும் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அந்த ப்ராவிடன்ஸ்குள்ளாக நம்ம கடந்து சென்று நம்ம மேலே அந்த லைட் ஷைன் ஆகும் பொழுது அந்த ஷைனிங்கை பார்த்து தேவனை அநேகர் மகிமைப்படுத்தும்படியாக நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நாம் நடத்தி காட்டணும் அப்படின்ற விஷயத்தை தான் இன்றைய தினத்தில் உங்களோட பகிர்ந்து கொள்ள எனக்கு தேவன் உணர்த்தின காரியம். இந்த வார்த்தை வந்து அநேகருக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் நாம் நடந்து செல்லும் பொழுது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால் இந்த வார்த்தைகள் மூலமாக நம்மோடு தேவன் இடைப்பட்டதற்காக அவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திர பலிகளை எடுக்கிறேன். அதனால் எல்லோரும் நம்ம கண்களை மூடி கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துவோம். தேவன் தாமே நம்மளோடு கூட இடைப்பட்டார், நம்மளோட கூட பேசினாங்க. இன்றைய காலகட்டத்துக்கு தகுந்தார் போன்ற வார்த்தைகளை நம்மளுடைய மனதில் வைத்து தகப்பன் நம்மளோட கூட உறவாடினாங்க. இந்த வார்த்தைகள் மூலமாக நம்மளோட கூட பேசினாங்க. இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு இருதயத்துக்குள்ளாகவும் கடந்து சென்றிருக்கும்னு நான் கர்த்தருக்குள்ளாக நான் நம்புகிறேன். எனக்கு அது பிரயோஜனம் உள்ள வார்த்தைகளாக இருந்தது. அநேக முறை நம்ம சூழ்நிலைகள் நிமித்தமாய் காயப்படுகிறோம். சூழ்நிலைகள் நிமித்தமாய் நிறைய காரியங்கள் நம்மளை முடமாக்குகிறது, நம்மளை வந்து தடை பண்ணி போடுகிறது. அடுத்த நிலைக்கு நம்ம கடந்து செல்லுவதற்கே திராணி இல்லாதவர்களாக நம்மளை நிர்ணயித்து விடுகிறது. ஆனால் தேவன் சொல்கிறாங்க, where there is no vision your people perish அப்படின்றாங்க. அந்த வசனத்தை வச்சு நமக்குள்ளாக தேவன் ஆசீர்வாதமுள்ள வாழ்க்கைக்குள்ளாக பெருகவே பெருகும்படியாக நம்மளை கடத்தி செல்ல விரும்புகிறார். இந்த வேளையில் அவரோட எக்ஸலன்ஸை நம்ம வெளிப்படுத்தும் பொழுது அவர் நம் மூலமாக ஷைன் பண்ணுகிறார் அப்படின்றத நம்ம இந்த பகுதிகளில் பார்த்தோம். நம்ம முழுமையாக அவருக்குள்ளாக ஒப்பு கொடுத்து இருக்கும் பொழுது தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற முகாந்திரத்தில் நம்மளை கொண்டு போய் நிலைநிறுத்துகிறவராக இருக்கிறார். அந்த தரிசனங்களுக்குள்ளாக நம்ம கடந்து செல்லவும் அந்த தரிசனங்களை சுதந்திரிக்கிறவர்களாகவும் அதற்குரிய எல்லா காரியங்கள்லையும் நம்மளை மேன்மையுள்ளவர்களாக அந்த தாட் லீடர்ஷிப் கொடுத்து அதை கரெக்டாக பிளான் பண்ணுவதற்கு எக்ஸிக்யூட் பண்ணுவதற்கு போதிய பலத்தையும் சத்துவத்தையும் கொடுக்குற தேவனாக இருக்கிறதுக்காக இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம். அவர் எப்பொழுதுமே நம்ம மேலே பிரியமாக இருக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். நம்மளுடைய எக்ஸலன்ஸில் அவர் மகிமைப்படுவதற்கு ரொம்ப விருப்பமுள்ளவராக வாஞ்சியுள்ளவராக இருக்கிறார். நம்ம எல்லாரையும் ஒப்பு கொடுப்போம். அவருக்குள்ளாக இருந்து அவருடைய கனிகளில் திளைத்து அவர் கொடுத்த அந்த தரிசனத்தை நோக்கிய பயணத்தில் நாம் எல்லாரும் அவருடைய உதவியோடு கடந்து செல்லுவோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் இயேசு ஒருவருக்கே நான் நேரெடுக்கிறேன். அவருடைய எல்லா ஞானத்திற்காகவும் அவருடைய வழிநடத்துவதற்காகவும் அவருடைய வெளிப்பாடுகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். பிதாவுக்கு நன்றி, ஆவியானவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.